வரலாம் வரலாம் வா வரலாம் வா என்ன இந்த லைனை வந்து உங்களுக்கு நீங்க எழுதின மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு உங்களோட growth பார்க்கும்போது. வரலாம் வரலாம் வா அருண், யாரும் நிக்க முடியாது இங்க, நீ வா என்ட்ரி பண்ண அப்படின்ற மாதிரியே வந்து இருந்துச்சு. நிறைய அதாவது சில பேர் மண் குடத்தை தொட்டா கூட பொன் குடமா மாறுன்ற மாதிரி நீங்க என்ன எழுதினாலும் அது பயங்கரமான ஒரு வைரலா போயிட்டு இருந்ததுன்னு. இந்த லிரிசிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு உள்ள இருந்து அது எப்போ வந்தது முதல்ல இந்த மாதிரி லைன் எழுதுறது, நீங்களே அதை கான்ஃபிடென்ட்டா படிக்கிறது அதெல்லாம்? அது ஒரு கதை இருக்குது. சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலி எல்லா லிரிசிஸ்ட்டுக்கு பின்னாடியும் அந்த கதை இருக்கும். அதனால் லிரிசிஸ்ட்டாக இருக்கிறவங்க பார்க்குறவங்களுக்கு அது புரியும். இது எப்படி வந்து முதல்ல கிண்டல் பண்ணி ஒரு பாட்டை ரெடி பண்ணுறது தான் எல்லாருக்குமே பேசிக்காக இருக்கிற ஒரு குவாலிஃபிகேஷன். நம்ம பரவாயில்லையே, நம்ம வந்து இந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி வார்த்தையெல்லாம் போடுறோமே அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கிரியேட் ஆகும். அப்புறம் ஓகே, கிண்டல் பண்ணி போடுறது ஓகே, பட் ஆனால் கரெக்டான வார்த்தை போட முடியுமா நம்மளால், அந்த திறமை இருக்கா அப்படின்னு நம்ம சோதித்து பார்க்குறதுக்கு சரியான ஆளுங்க கூட ட்ராவல் ஆகும் போது நமக்கு அது கிடச்சிரும்.